மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன நடக்க போகுது எவிக்ஷனில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னடா பிக் பாஸ் தான் சொல்லுவேன், அதெல்லாம் மிக்சர் பாஸு டாப் 5மே மிக்சராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, மிக்சர் பாஸ் தான் சொல்லணும். ஸோ இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சர் பாஸ்னு சொல்லலாம், ஜாலியாக இருக்கும் அப்போ தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எவிக்ஷன் அப்டேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் காடை கிழித்து போனான்னு சொல்லியிருந்தோமா, அதன்படி தான் நடக்குது. டாப் 5 இருக்கிறப்ப எதுக்கியா எவிக்ஷனு? ஒரு ஆள் ஏற்கனவே போயிட்டார்ல பணப்பெட்டியை தூக்கிட்டு, நீங்கள் பாட்டு 5 பேர் உள்ளே இருங்க ஜாலியாக, நம்ம வேணால் இன்னொரு எவிக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு எவிக்ஷன் இருக்குது. ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன். யார் அது அப்படின்றீங்களா? எஸ், இஸ் நன் அதர் தேன் டெய்லர் அங்கிள். நீங்கள் அதை பார்த்துட்டு கழுவி வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வியானா உள்ளே போட்டு தோல் உரிக்க போகிறான் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது தான் நமக்கு விசாரித்த வரை முதல் கட்ட விசாரணையில் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஷூட்டிங் வந்துட்டார் நம்ம விளக்கு சேதுபதி அவர்கள். வந்துட்டு வழக்கம் போல் எதுக்குங்க ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு, டாப் 4 கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. எதுக்கு? எல்லா சீசன் டாப் 5 தான். அப்புறம் இப்படிட்டே பண்ணுவாங்கல்ல, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அப்புறம் இப்படி பண்ணுவாங்க. டாப் 5ல் கேமரா அப்படியே உள்ளே வரும், அப்படி திரும்பவும் அந்த ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணுங்க டாப் 5 அப்படிங்கிறது ஃபைனல் வரைக்கும். இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறும்படம் போடும்போது இந்த டைம் எடுக்கும். ஸோ ஜாலியாக இருக்கும். எதுக்குன்னு ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்குது டாப் 5. அழகாக இருக்காங்க, ரொம்ப பலூனில் ரொம்ப அழகாக இருக்காங்க. சாண்டா ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. விக்ரம்லாம் ரொம்ப அருமையாக பண்ணார். சபரி நல்லா அழகாக நடிக்கிறாரு. திவ்யா கணேஷ் நல்லா பீடி பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இந்த டாப் 5ஐ பற்றி பெருமை கொள்ளும் வகையில் இன்றைக்கி ஒரு டாஸ்க் வச்சுருப்பார். இவங்க எதை மீறி வந்தாங்க, எதை தாண்டி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரும் நீங்கள் இது வரைக்கும் கடந்து வந்த பாதையை பேசிட்டு எதனால் நான் டாப் 5 தகுதியானவங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி டாஸ்க் வைப்பார். உடனே அப்படியே எழுந்திரிச்சு, சபரிநாதன் சார் நான் வந்து பார்வதியை ப்ரொவோக் பண்ணேன், அடித்தேன், டாஸ்க் ஸ்பான்சர் டாஸ்க் கனி போட்ட பிச்சை குரூப்பிசமில் எஸ்கேப் ஆகிட்டேன், நிறையா வட்டம் நாமினேஷன் தப்பிச்சிட்டேன் சார், இதுதான் நான் கடந்து வந்த பாதை. சபரி அரோரா பலூன் வச்சேன் சார், 3 வாரம் பலூன் வச்சே சுற்றிட்டு இருந்தேன் சார், ஷாஷோவை கரெக்ட் பண்ணேன் சார், உங்களையும் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார், பார்வதி கூட ட்ரையாங்கல் இருந்தேன் சார், அவ்வளோதான் சார், கமருதீன் கூட எனக்கு அவ்வளோதான். ஓகே, டாப் 5ல் திவ்யா கணேஷ், நான் வந்து கானா வினோத், கமருதீன், பார்வதி மட்டும்தான் சார் டார்கெட் பண்ணேன், வேறு எதுவும் பண்ணல சார், அதை அடிச்சுட்டு வந்தேன் சார். மிச்சாரம் கண்டஸ்டன் தெரியலையா? இல்லை சார், எனக்கு இதுவும் தெரியல, வந்து கண்டிதம் பண்ணி போயிட்டு பேசு, ஐயோ இப்போ சாமரமா. அடுத்து யாரமா சாண்டா, நீங்கள் என்ன பண்ணீங்க? பிரச்சனோட சட்டையை வச்சு துவைச்சிட்டே இருந்துச்சு சார். அப்புறம் போய் உட்காந்து முக்கு அழுதேன் சார். அப்புறம் வேறு என்ன சார், ரெக்கார்டு வாங்கி 2 பேரும் அமிச்சேன் சார், இன்னொருத்தவங்க கனியை அமிச்சேன் சார், அமைத்தி அமிச்சேன் சார், சேச்சி சார் நான் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் விக்ரம் 5 வாரம் வரைக்கும் மிச்சம் தான் சார் தின்ட்டு இருந்தேன். சரி, அடுத்து பார்வதி கிட்ட ஒரு கேம் ஆடினேன் சார். சரி, அப்புறம் ஒன்றும் இல்லை சார், அவ்வளோதான் சார், அவ்வளோதானா? சூப்பர். இந்த மாதிரி ரொம்ப அழகாக டாப் 5க்கு வந்து இந்த வாரம் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு எஃபர்ட். எல்லாருமே விதவிதமான மிக்சர்ஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க. மிக்சர்ஸ் மட்டும் சாப்பிடல, காரா சேவ், காரா பூந்தி, எல்லாருமே நல்ல நொறுக்குன்னு சாப்பிட்டு உள்ள வந்திருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது. நானும் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் ஒரு மிக்சர் சாப்பிட்டேன். அதனால் நானும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக ரொம்ப அழகாக இருக்கேன் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மிக்சர்ஸில் யார் நல்ல மிக்சர் அப்படிங்கிற ஒரு தீர்வு தான் இந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? உங்களுக்கு அழகான ஒரு மிக்சர் குறும்படம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபவுண்டெயின்லாம் வச்சு உங்களை க்ளோரிஃபை பண்ணி ஒரு ரூமுக்குள்ளே கூட்டு போய் உங்களுக்கு ஒரு படம் தனியாக காட்டும். அதில் நீங்கள் எப்படி மிக்சர் சாப்பிட்டீங்க, காரா பூந்தி எப்படி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து போட்டு காட்டும். சரிங்களா? ஓகே, அதுக்காக எவிக்ஷன் வந்து வேணாம். மேக்கர்ஸ் அப்படியே குள்ளா போட்டு எல்லோரும் தொப்பி போட்டு உட்காந்துருப்பாங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி. அந்தளவு தான் விஜய் சேதுபதி மூதேவி பண்ணுறான். சரி, இப்போ யார் எவிக்ஷன் வந்து சொல்லிட்டு வியானா, அவன் என்ன பண்ணா? வியானா என்ன பண்ணல, உள்ளேருந்து எல்லாத்தையும் வந்து கொஸ்டின் எழுப்புறான், ட்ராமா பண்ணுறான்றா. அதுக்காக டாக்டரை வச்சு சர்டிஃபிகேட் வச்சு உள்ளே வந்து அவளை சொல்லி தோல் உரிச்சு அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை எலிமினேட் பண்ணி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்ஜிப்பார் சேதுபதி. எங்கள் அண்ணன் சேதுபதி அவர்களுடைய இன்னைக்கு உக்கிர கோவத்தை, ருத்ர தாண்டவத்தை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கணிப்பின்படி யார் அதிகமாக மிச்சர் சாப்பிட்டா, யார் நம்பர் 1 இடத்த பிடிப்பா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க கைஸ். அது வரைக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.